இப்போது சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க. ஒரு 50 ஊடகவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து பேசுங்க சொன்னால் அவனும் ஒரு 10 மீடியாவில் போய் உட்காந்துன்னு சீமான் வந்து முதலமைச்சர், இது 26 சீமான் வந்து முதலமைச்சர், நீங்கள் வேணால் பாருங்கள், மந்திரி சபைலாம் ரெடி ஆகிடுச்சு, அமைச்சர் பட்டியல் இதுதான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவார். அங்கே வந்து அது மாதிரி இல்லை. இப்போ பணம் கொடுக்குற கட்சிகள் 3 ஆயிடுச்சு. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே 3 வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இறக்கி வந்து நான் செய்கிறான்னு கேட்டால் வந்து ப்ரொபகண்டா பண்ணுறான். அதனால் வந்து ஆதரவாக பேசுகிறான். ஆனால் உண்மை நிலை என்ன மக்களுக்கு தெரியாதான்? நான் கேட்குறேன், இந்த ஊடகத்தில் பார்க்குறவங்க அத்தனை பேர் முட்டாளா? ஆமாம், எது சொன்னாலும் நம்பிடுவாங்களா? 16% வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இல்லைன்னா சாத்தியமாக இருக்கும். சீமான் அதை சாத்தியம் பண்ணியிருப்பார். 16 மேலே கண்டிப்பாக 16 கடந்து இருக்கும். உறுதியாக சொல்ல முடியாது, அடித்து சொல்ல முடியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உழைப்பு கொட்டியிருப்பாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை வந்து வேட்பாளர்கள் பிரச்சாரம் முன்னெடுத்தாங்களே தவிர நாம் தமிழர் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு காரணம்னு கேட்டால் அந்த சோர்வு தான். ஒரு சோர்வு அது இயல்பாக எல்லா மனுஷனுக்கும் வரும் தானே, மனுஷங்க தானே எல்லாரும். கொள்கை சார்ந்திருந்தால் கூட அது ஒரு சோர்வு தானே. நிச்சயமா பிரமிப்பை காட்டுறாங்க. என்னன்னு கேட்டா, இவ்வளோ எதுக்கு சார் நீங்கள் சொல்றீங்க, இவ்வளோ போலானதே என்ன எங்களால் தான் போலாச்சுங்கிறான். அது பார்த்தேன் போலானதே இந்த போலிங்க என்னால தான் ஆச்சுங்கிறான். ஆரம்பத்தை சொல்கிறேன், இவங்க ஒரு தனி உலகத்தை வாழ்ந்துனுக்கிறானுங்க. அவங்கள அப்படியே விட்டுணும். இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துன்னு தனி கற்பனை உலகத்தில் இந்நேரம் அவங்க நீங்கள் என்ன எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு. இல்லை, காலைல ஒரு நியூஸ் ஆட்சி அமைச்சிட்டாங்க சார். அவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, லிஸ்ட்டு போட்டாச்சு. கவர்னர் நாளைக்கு அழைக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேநீர் விருந்து கொடுக்குறாரு. பதவியேற்று தேநீர் விருந்து சாயந்தரம் வந்து முடிக்கிறாங்க. திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து கோட்டைக்கு போகிறாரு, சட்டமன்றத்துக்கு போகிறாரு. உண்மையை சொல்லணும்ல, கடல் கடந்து எங்கேயோ கண்காணா தேசத்துலேருந்து ஒருத்தன் வந்து எதிர்பார்க்குறான் சீமான் வந்து வெற்றி பெறுவார். நான் உள்ளபடி நான் சொல்கிறேன், நான் இப்போ அன்றைக்கி சொன்ன வார்த்தை சொன்னேன், மற்ற கேண்டிடேட் வந்து வெற்றி பெறுவாங்களா, எந்த தொகுதியோட டெபாசிட் வாங்காதன்றதை பற்றிலாம் வந்து எனக்கு தெரியாது. ஆனால் காரைக்குடியில் சீமான் வந்து வெற்றி பெறுவார். அது கூட எப்படி சொல்கிறேன், நான் அங்கே களத்தில் இருக்கிற சூழல் குறித்து நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இழுபறியில் வந்து ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டு ஜெயிச்சுவாருன்ற அது வந்து ஒரு ஆசை விருப்பமும் கூட நீங்கள் எடுத்துங்க. இது என்ன வேணா பேர் வச்சுங்க நீங்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இழக்கலை. பட் என்னென்னா, அரசியல் விரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம மோதினியும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் செக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் முடிகிற வரை பல பத்திரிகையாளர் வந்து நாம் தமிழர் கொடுத்து பெருசாக பேசாமையாக இருந்தாங்க. அவங்களோட அந்த பாசிட்டிவ் சைன்ஸை மீடியாக்களில் காட்டாமையாக இருந்தாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச அன்றைக்கி இரவே பார்க்குறேன், பல பத்திரிகையாளர் பதிவுகளும் சரி, அவங்க டிபேட்டில் உட்காந்து பேசும்போதும் அந்த கம்பேரிசனை கொண்டு வராங்க. விஜய் உழைப்பை விட சீமான் வந்து அதிகமாக உழைச்சிருக்காரு, அதுக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இதெல்லாம் தேர்தலுக்கு முன் சொல்ல இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க, ஊடகங்களும் அதுக்கப்புறம் காட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, மீடியாவுடைய பார்வைக்காகவே, அதாவது மக்கள் பார்க்கணுன்றதுக்காகவே சில பேர் வந்து பேசுகிறதா நான் பார்க்குறேன். நிச்சயமா இவங்களாம் வந்து நம்ம பார்வையாளர் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக கூட சில பேர் பேசுகிறத நான் பார்க்குறேன். அது ஒரு கட்சிக்குன்னு கிடையாது, அது பல கட்சிக்கு பேசுகிறத நான் பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் சார்பு நிலையில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபெலிக்ஸ் சொல்லியா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் தலைவர் வந்து சிஎம் ஆயிடுவார், 5ஆம் தேதி பதவி ஏற்றுப்பாருலாம் பேசுகிறானுங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும். நம்ம கூட தான் சொல்ல முடியும். இது நம்ம கூட சொல்லலாம், நமக்கு விருப்பப்பட்ட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திமுக பரவலாக வந்து திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடனே அதை வந்து டிக்ளேர் பண்ணி சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. அப்படி சொன்னோம்னா நாமளும் 4ஆம் தரமான நபராயிடும். நம்ம சொல்கிறது கேட்டால் வந்து மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் ஆட்சி அமைக்கும்ன்றதை வந்து நீங்கள் வந்து ஒரு பரவலான கருத்து கணிப்பின் அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். பரவலான பேச்சுக்களும் அப்படி தான் இருக்குது. ஆனால் சில பேர் அஜெண்டாவோட செயல்படக்கூடிய என்ன செய்கிறான்னு கேட்டால், எங்கள் தலைவர் ஆட்சி அமைப்பார்ன்றான். எந்த கணக்குடா, என்ன கணக்கு, எப்படி அப்படின்னு சொன்னால், இல்லை 84% ஓட்டு போல இருக்குது, எங்கள் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 234 தொகுதியில் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பார் அப்படின்னு ஒரு கற்பனையாக வந்து பேசுகிறான். இதெல்லாம் வந்து என்ன கேட்டால், ஒன்று அவங்க வாங்கின காசு கூறானுங்கன்னு சொல்லலாம், அப்படி எடுத்துக்கலாம்.
அப்படி இல்லைன்னா வந்து கட்சி விசுவாசத்தை காட்டுறானுங்க அப்படி சொல்கிறான் தவிர மக்கள்கிட்ட, அதுவும் குறிப்பாக பத்திரிகையாளர்னா மக்கள்கிட்ட உண்மையை தான் பேசணும். ஆனால் அது வந்து இப்போ பல பேர் அதை வந்து காற்றுல பறக்க விட்டான். அது காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடில் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. டிஎம்கே சைடில் யாரெல்லாம் வந்து காசு வாங்கின்னு பேசுகிற லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த சைடில் ஏடிஎம்கேல ஒரு லிஸ்ட் இருக்குது, டிவிக்கில் ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த 3 லிஸ்ட்டு, நல்ல வேலை அந்த 3 லிஸ்ட்டும் நம்ம கிடையாது. இது வாங்கினா அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இருப்போம், சரிங்களா? நம்ம அந்த லிஸ்ட்டில் கிடையாது. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க எதனால் வந்து இதை சொல்கிறானுன்னு பார்த்தீங்கன்னா, வாங்கின காசு கூவுறானுங்க, அவ்வளோதானே தவிர ப்ராக்டிக்கலாக யதார்த்த நிலை இல்லை. இப்போது சீமானும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்க, ஒரு 50 ஊடகவியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து பேசுங்க சொன்னால், அவனும் ஒரு 10 மீடியாவில் போய் உட்காந்துன்னு சீமான் வந்து முதலமைச்சர், இது 26 சீமான் வந்து முதலமைச்சர், நீங்கள் வேணால் பாருங்கள், மந்திரி சபைலாம் ரெடி ஆகிடுச்சு, அமைச்சர் பட்டியல் இதுதான் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை வெளியிடுவார். அங்கே வந்து அது மாதிரி இல்லை. இப்போ பணம் கொடுக்குற கட்சிகள் 3 ஆயிடுச்சு. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிக்கு 3 வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை இறக்கி வந்து நான் செய்கிறான்னு கேட்டால் வந்து ப்ரொபகண்டா பண்ணுறான். அதனால் வந்து ஆதரவாக பேசுகிறான். ஆனால் உண்மை நிலை என்ன மக்களுக்கு தெரியாதா? நான் கேட்குறேன். இந்த ஊடகத்தில் பார்க்குறவங்க அத்தனை பேர் முட்டாளா? ஆமாம், எது சொன்னாலும் நம்பிடுவாங்களா? நானே பார்த்துருக்கேன். நான் பேர் சொல்ல விரும்பலை. சில பேர் வந்து சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால், இல்லைங்க இந்த தேர்தலில் வந்து சீமான் வந்து 20% வாங்கிடுவார், 16% வாங்கிடுவார். நானும் சொல்கிறேன், சீமான் 16%, நாம் தமிழ் கட்சி 16% வாங்கும். ஆனால் விஜய்ன்ற அந்த கல்ட்டு இருக்கக்கூடாது. கல்ட்டு ஒத்துக்கிறீங்களா? ஆமாம், வேறு சினிமா கல்ட்டு தானே. சினிமா கல்ட்டு நான் சொல்ல சினிமா கல்ட்டு. மற்றபடி அரசியல் நான் கல்ட்டுன்ற வார்த்தை என்ன, சினிமான்னு வரும்போது அந்த கல்ட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து அரசியல் ஆளுமைன்றது தமிழ் அழகாக சுத்தமாக சொல்லுவோம், அரசியல் ஆளுமையாக இருந்தால். ஆனால் வந்து இந்த கல்ட்டுன்றது கேட்டால் முழுக்க சினிமா கல்ட்டு. அவன் சினிமா கவர்ச்சியை வச்சுக்கிட்டு வந்து என்ன செய்கிறான், வந்து சீன் ஓட்டும் போது என்ன செய்கிறான், அவனுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபேவராக செய்யணும், அதுக்கேற்ற பணமும் செலவு பண்ணுறான். மீடியாக்கெல்லாம் அதை விரும்புது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ விஜய் வந்து களத்தில் இருக்காரு. இப்போ வந்து விஜய்க்கு போட்டியாக சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஒரு கட்சி தொடங்கி நின்னார்னா என்ன ஆயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள்? பிரிஞ்சிடும். இப்போ இருக்கிற ஒரே ஒரு சினிமா கல்ட்டு, அரசியல் வரக்கூடிய சினிமா கல்ட்டு, அவனுக்கு வந்து வாக்களிக்கிறான். இப்போ இதில் வந்து ரஜினிகாந்த் ரசிகர் வாக்களிப்பாங்களா? வாக்களிக்க மாட்டாங்க. அஜித்தோட ரசிகர் வாக்களிப்பாங்களா? வாக்களிக்க மாட்டாங்க. ஏன் சிவகார்த்திகேயன் ரசிகர் வாக்களிப்பாங்களா? வாக்களிக்க மாட்டாங்க. ஐபிஎல் அவங்க. இப்போ புரியுதுங்களா? அதனால் களத்தில் இருக்கிற சினிமா ஆளுமை ஒன்று. இப்போ சிவகார்த்திகேயன் வந்தோன்னா சினிமா ஆளுமைன்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வாக்குகள் செதறும், அவ்வளோதானே தவிர செதற வைக்க முடியுமே தவிர ஆட்சேபிக்க முடியுமா? முடியாது. கொள்கை சார்ந்த அரசியல் கிடையாது. அப்போ இது யார் பாதிக்குதுன்னா, கொள்கை சார்ந்த அரசியல் உள்ளவங்கள பாதிக்குது. அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன், அந்த 8 16 ஆகிருக்குன்னா அது 16 ஆகாது. ஆகாததுக்கு காரணம் இந்த இவனுங்க தான். ஏன்னா கமலஹாசன் தான் இப்போ இவன் வந்துருக்கிறான், அவ்வளோதான். குறிப்பாக கமலஹாசனோட ஒன்றா சொல்லுவான், கமலஹாசன் எங்கள் தலைவர் ஒன்றா. ஆமாண்டா, ஒன்றும் கிடையாது. அவன் 10,000 ஓட்டுனா நீங்கள் ஒரு 5,000 ஓட்டு வாங்குவீங்க, இதுதானே உண்மை. கமலஹாசன் 10,000 ஓட்டு வாங்கினா நீ 20,000 ஓட்டு வாங்க. அப்போ உங்களால் ஒன்றும் கிழிக்க முடியாது. 70,000 ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்து எம்எல்ஏ சீட் அடிக்க முடியுமா? முடியாது. போனால் 10,000 ஒரு 20,000 ஆக்கலாம், அவ்வளோதான். அந்த சினிமா அந்த 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 கவர்ச்சி இல்லாமே வந்து கொள்கையை பேசி வந்து 20,000 ஓட்டு வாங்கியிருக்குல்ல நாம் தமிழர், உண்மை தானே இது? அப்படிதான், அவ்வளோதான். அதனால் வந்து நமக்கு வந்து பிரியமானவங்க இருக்கிறாங்க, இல்லை நமக்கு வந்து நம்மளுடைய ஐடியாலஜியை வந்து சார்ந்த ஒரு கட்சிக்காக நம்ம தூக்கி வச்சு பேசணும், நம்ம போய் பேச முடியாது. 16%ன்றது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இல்லைன்னா சாத்தியமாக இருக்கும். சீமான் அதை சாத்தியம் பண்ணியிருப்பார். 16 மேலே கண்டிப்பாக 16 கடந்து இருக்கும். உறுதியாக சொல்ல முடியாதுனால அடித்து சொல்ல முடியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உழைப்பு கொட்டியிருப்பாங்க. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை வந்து வேட்பாளர்கள் பிரச்சாரம் முன்னெடுத்தாங்களே தவிர நாம் தமிழர் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறதுக்கு காரணம் கேட்டினா அந்த சோர்வு தான். ஒரு சோர்வு அது இயல்பாக எல்லா மனுஷனுக்கும் வரும் தானே, மனுஷங்க தானே எல்லாரும். கொள்கை சார்ந்திருந்தால் கூட அது ஒரு சோர்வு தானே, நிச்சயமா. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்ணம் இருக்குல்ல, ஒரு 10 இடத்துல ஓட்டு கேட்க போகிறோம் சார், அவங்களுக்கு தான் சார் அந்த வழி தெரியும். 10 இடத்துல போய் நம்ம ஓட்டு கேட்கும்போது அங்கே வந்து ரியாக்ஷன் எப்படின்றத புரிஞ்சிக்க முடியாதா? ஓட்டு கேட்டு போகிறவங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போ இடுமோகன் கார்த்திகை எடுத்துங்க, இல்லை களஞ்சியம் எடுத்துங்க, வந்து சாட்டை துரைமுருகன் எடுத்துங்க. பிரச்சாரம் ஓட்டு கேட்டு போகும்போது அங்கே களத்தில் வந்து இருக்கிற அந்த அந்த தட்பவெட்பம் என்னன்னு தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். சீமான் அவர்களுக்கே தெரியும், பிரச்சாரம் பண்ணும்போதே தெரியும்
இங்கே கடந்த முறை பிரச்சாரத்துக்கும் இந்த முறை பிரச்சாரத்துக்குள்ள வித்தியாசம் வந்து அந்த அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து புரிஞ்ச விஷயம். சும்மா வந்து நான் ஒரு பத்திரிகையாளர், நான் வந்து நாம் தமிழர் தம்பிக்கு நான் சாதகமாக பேசுகிறேன், ஃபேவராக பேசுகிறேன்னு சொல்லப்படுது. சத்தியபூர்வமாக நான் சொல்கிறேன், அது கிடையாது. ஆமாம், இருந்தால் ஐடியாலஜியோடு இருக்கணும். ஒரு இருக்கிற ஐடியா, இப்போ என்னுடைய ஐடியாலஜி ஓப்பனாக நான் சொல்லிக்கிறேன், தேசிய கட்சியில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடாது. புரியுது. இங்கே ரெண்டே தான் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று தமிழ் தேசியம், இல்லை திராவிடம். ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் தமிழ்நாடு வளர்ச்சி. அப்படி இல்லைன்னா தேசிய கட்சி விட்டோம்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அத்தனை வளங்களும் சொல்லின்னு போயிடுவானே தவிர நமக்கு எந்த வளர்ச்சியும் இருக்காது. அதில் நான் தெளிவாக இருக்கிறேன். வந்து மாநில சுயாட்சின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். அதனால் இது அப்படி தான் அந்த பார்வை இருக்க தவிர நான் வந்து சீமானுக்கு ஃபேவராக சொல்லணும், வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் ஃபேவராக சொல்லணும்னு சொல்லிட்டு 16% வந்துடும், 17% வந்து சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னவங்களாம் இருக்கிற இடமே காணும். உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஆளே இல்லை இப்போது, இல்லையா? தானே உண்மை. நான் யாரும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. அந்த மாதிரி யாரையும் பூஸ்ட் பண்ணி ஏமாற்றுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சீமானையும் நான் ஏமாற்ற மாட்டேன், நாம் தமிழர் தம்பிகளையும் நான் வந்து ஏமாற்ற மாட்டேன். இருக்கிற ஃபேக்டர் நான் சொல்ல, நீங்கள் என்னை திட்டினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இருக்கிற சத்தியத்தை பேசணும், உண்மையை பேசணும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு நிரந்தர தடை கிடையாது. நிரந்தர தடை கிடையாது. இது வந்து நான் கேட்ட நம்ம தொடர் பயணத்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம் பார்த்தீங்களா, ஒரு கட்டாய ரெஸ்ட் மாதிரி எடுப்போம் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு கட்டாய ரெஸ்ட் மாதிரி ஒரு நீண்ட நெடிய பயணத்தில் வந்து ஒரு இளைப்பாறுவோம் பாருங்கள், ஒரு இடத்துல உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம். அப்படி தான் இது. குறிப்பாக சார், சிவகங்கை மாவட்டத்தில் 74.44% வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. காரைக்குடியிலும் கிட்டத்தட்ட அதே வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. எனக்கு அதனால தான் நான் நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், எப்படி சார் காரைக்குடியில் அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு வந்து ஹோப் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இழுபறியில் வந்து ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டு ஜெயிச்சுவாருன்ற அது வந்து ஒரு ஆசை, விருப்பம் கூட நீங்கள் எடுத்துங்க. இது என்ன வேணால் பேர் வச்சுங்க நீங்கள். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இழக்கலை. பட் என்னென்னா மதியத்துக்கு மேலே அது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவனுங்க ஒரு பக்கம் வந்து நம்மளுடைய பார்வையை வந்து நம்ம பார்வையை ஒரு மாதிரி ஆக்கி விட்டானுங்க. ஏன்னா இந்த டிகே பிரபு வந்து சீமானை கட்டி பிடிச்ச அந்த காட்சி இருக்குல்ல, அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அடுத்த 1/2 மணி நேரத்தில் இறக்கிட்டானுங்க சார். ஃபுல்லாகவே இறக்கிட்டு வந்து நான் சொன்னேன்னா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய ரியாக்ஷனு, அவனுடைய ரியாக்ஷன் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ்அப் பண்ணி என்ன செஞ்சானுங்கன்னா ஒரு லாங் ஷாட்டில் காட்டினா கூட அது ஒன்றும் இருக்காது. அதை வந்து காட்டும்போது ஒரு முறைக்கு 2 முறை கட்டி தழுவுற மாதிரி அந்த காட்சி இருக்காருன்னா அது வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் இறக்கிட்டானுங்க சார் வீடியோ ஃபுல்லாகவே. அப்போ பாருங்கள் 3 மணி 4 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான் பார்க்குறேன். நானே 4 மணிக்கு லேட்டாக தான் பார்க்குறேன். ஃபுல்லாக கமெண்ட் வந்து பறக்குது, நாகரிகம் இல்லாத கமெண்ட் பறக்குது. அப்போ எப்படி இருக்கும் அந்த தொகுதியில் வாக்களிக்கிற மக்களுக்கு, எப்படி இருக்கும் நாம் தமிழர் தம்பிகளுக்கு எப்படி இருக்கும்? பயப்படுறாருன்னு போடுறான். பார்த்தீங்களா, இந்த பயம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவருடைய டைலாக் போடுறான் சார் கமெண்ட்டில் இவருடைய சீமானுடைய வந்து டைலாக் போடுறானுங்க. சார் எனக்கு அதை அவாய்ட் பண்ணியிருக்கோம். புரியுது, அவாய்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அது கிரிட்டிசைஸ் பண்ணணுன்ற எனக்கு நோக்கம் கிடையாது, அது அதிகமாக பேசணுன்றது இல்லை. பட் இது ஒன்று தான் எனக்கு காரைக்குடியில் வந்து ஒரு மைனஸ் ஆகிடுச்சு. அது தனிப்பட்ட சீமானுக்கான இங்கே வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு வந்து நான் 8% தக்க வச்சுப்பாங்கன்னு ஹோப். இல்லை சார், காரைக்குடி தொகுதி அதான் நான் சொன்னேன்ல, கடைசி இழுபறியில் நான் ரொம்ப அவளோட வாக்கு எண்ணிக்கைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தத்தையும் விட்டுட்டு வந்து காரைக்குடி பக்கம் தான் வந்து கவனம் ஃபுல்லாத்தையும் கொண்டு போய் திருப்பேன். ஏன்னா அங்கே நம்ம தம்பிங்க இருக்கிறாங்க. அதில் தகவல் நான் சொல்கிறது நம்ம தம்பினா என்னை சார்ந்த நாம் தமிழ் தம்பி இல்லை, எனக்கு சார்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அங்கே, நம்ம பழைய நண்பர்களாக இருக்கிறாங்க. ஸோ அது மூலமாக கொஞ்சம் கேதர் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து டிவியில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது நாம் தமிழர் அந்த காரைக்குடி தொகுதி தான். அது என்ன நடக்குதுன்றது ஒரு ஆவலாக இருக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு 100 ஓட்டையாவது ஜெயிச்சா போதும், ஜெயிச்சா பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற தொகுதிகள் வந்து தோற்றாலும் நமக்கு அதை பற்றி பொருட்டு இல்லை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, பொருட்டு இல்லைன்னா வாக்கு சதவீதம் எவ்வளோன்றதை நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணிக்கலாம். வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் கூட 8% குறைஞ்சாலும் 6% ஆனாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் காரைக்குடி மட்டும் வெற்றி அடைஞ்சாலே போதும். அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து வளர்ச்சி பெறும். இது வந்து விஜய் ஃபேக்டரை நம்ம தேர்தல் அன்னைக்கு நானே நேரில் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து பார்க்கும்போது திமுக அதிமுக நாம் தமிழர் அவங்க வந்து நாங்கள் இவங்களுக்கு தான் போட்டோம் அப்படின்ற எந்த விஷயத்தையும் பெருசாக அவங்க இது பண்ணல. விஜய் ஃபேன்ஸ் வந்து இப்போ 100 பேரில் ஒரு 20 பேர் போயிட்டு டிவிகேக்கு போடுறாங்கன்னு வைங்களேன்,
அதை வந்து அவங்க காட்சிப்படுத்துறாங்க, அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து இல்ல பரவாயில்ல. அதோட நீங்க என்ன அது சொல்ல அதனால இது வந்து பெருசா தெரியுது தான் பிரமிப்பு, அதாவது பிரமிப்பை காட்டுறாங்க. என்னன்னு கேட்டா இவ்வளோ எதுக்கு சார் நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ போலானதே என்ன எங்களால் தான் போலாச்சுங்கிறான். அது பார்த்தேன் போலானதே இவ்வளோ, இந்த போலிங்கே எங்களால் தான் ஆச்சுங்கிறான். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ஆரம்பத்தில் சொல்கிறேன், இவங்க ஒரு தனி உலகத்தை வாழ்ந்துருக்கிறானுங்க. அவங்கள அப்படியே விட்டுணும். இது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துன்னு தனி கற்பனை உலகத்தில் இந்நேரம் அவங்க நீங்கள் என்ன எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல உங்களுக்கு. இல்லை காலைல ஒரு நியூஸ் ஆட்சி அமைச்சிட்டாங்க சார் அவங்க. அதான் சார் காலைல சாத்தியதா ரீட்வீட் பண்ணியிருந்தாரு, அமைச்சரவை லிஸ்ட் லிஸ்ட்டு ஆட்சி அமைக்கிறாங்க, லிஸ்ட்டு போட்டாச்சு. கவர்னர் நாளைக்கு அழைக்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேநீர் விருந்து கொடுக்குறாரு, பதவியேற்று தேநீர் விருந்து சாயந்தரம் வந்து முடிக்கிறாங்க. திங்கட்கிழமையிலேருந்து உங்களுக்கு அமைச்சரவை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் வந்து கோட்டைக்கு போகிறாரு, சட்டமன்றத்துக்கு போகிறாரு, முதல் கையெழுத்து போடுறாரு. இது என்ன முதல் கையெழுத்து ஒரு மனம் விரும்பிய நடிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வைர நெக்லஸ் வந்து இனாம் அரசு கஜானிலேருந்து எடுத்து போயிட்டு வைர நெக்லஸ் போட்டு அப்படியே அந்த தங்கத்தை அப்படியே கூட்டிகிட்டு வாங்க. இது கூட்டிகிட்டு வந்து ஒரு தொகுதியை வந்து நிதி அமைச்சர் சமூக நலத்துறையில் உட்கார வைங்க. அப்படிதான் கற்பனை உலகத்தில் இருக்கிறானுங்க அவங்க. நம்ம என்ன சொல்ல முடியாது சொல்லுங்கள், அவங்க கற்பனைக்கு தடை விதிக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நாம் தமிழருக்குள் வந்து ஒரு இந்த தேர்தலில் சோகம்னு சொன்னால் 8% கீழே குறைஞ்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் தேர்தல் சோகம்னு சொல்ல முடியும். 8% சொல்ல முடியாது. தோல்வி அது வந்து ஒரு சோகம், அவ்வளோதான். அது வந்து தோல்வி, அது ஒரு சோகம் நமக்கு. அதாவது தேர்தலில் வந்து ஒரு கெட்டது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன, டிவிக்கு ஆட்சி அமைக்கலைன்னா அது நல்லது நடந்திருக்கு. கெட்டது நடந்திருக்குன்னா பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு வந்து வாக்கு 1% குறைஞ்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த தேர்தலில் நடந்த ஒரு கெட்டது, ஒரு துக்கம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது எத்தனை சதவீதம் திமுக அதிமுக இடையே இந்த வாக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் எல்லாரும் மாதிரி உருட்ட விரும்பல சரண், ஓப்பனாக சொல்லிடுறேன். ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கே ஆட்சி அமைக்காது. கன்ஃபார்ம் 12 ஒரு 13 இல்லை 15க்குள்ளே தான் பர்சன்டேஜ். 15 தாண்டத்துலாம் வாய்ப்பு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து யார் கூடுதல் பெறுவாங்க அப்படின்னு சொன்னால் அதிமுக ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தில் வந்து நிற்கும், சீட்டு கன்வர்ஷன் ஆகும். இங்கே வந்து 15% வாங்கக்கூடிய டிவிக்கெல்லாம் சீட்டு கன்வர்ஷன் ஆகாது. விஜய் வேணால் 2 தொகுதியிலும் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100, 200 ஓட்டு, 500 ஓட்டு, 1000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிடலாம். 2 தொகுதியிலும் தோற்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு தான். ஆனால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய சீட்டுலாம் அந்த 60, 67 இதெல்லாம் கிடையாது. 50 தான்னா பெரிய விஷயம். போன வருஷம் மாதிரி இருக்காது. கண்டிப்பாக 50 சீட்டை தான்னாங்கன்னா கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, எனக்கு வந்து கோட்டை விடுதுன்னா ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லுவேன். எடப்பாடிக்கு வந்து அந்த மேடை பேச்சும் சரி, அரசியல் அணுகுமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக அக்ரெசிவாக இல்லைன்றீங்க? இல்லை அக்ரெசிவாக இல்லை. அப்படியே அக்ரெசிவ் போனால் என்ன அவர் கேட்டால் அவர் தர லெவலுக்கு இறங்கிடுறாரு. எப்படி இந்த கிரவுண்ட் லெவலில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மோதல்லாம் யாரோட இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உதயநிதி கூட போயிட்டு சண்டை போட்டுக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபோட்டோ காட்டுறாராமா, அது வந்து கண்டுக்காமல் போனாலே ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். அதை ஃபோட்டோ காட்டினோடனே நீ என்ன செய்கிற, பால்டாயில் விஷயம் அதெல்லாம் எடுத்து நீ பேசும்போது நீங்கள் கவுண்டர் கொடுக்குறாரு சார். தரமற்ற அரசியலாக மாறுதோ. உதயநிதியே ஃபோட்டோ காட்டுறாரு, அது காட்டுறாரு வச்சுங்களேன். அடுத்த கட்டம் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா அவங்க 2ஆம் கட்ட தலைவர்களை வச்சு நீங்கள் பேசலாம். ஏன்னா 21 ஞாபகம் இருக்குது, உதயநிதி விசஸ் ஜெயக்குமார்னு ஒரு போட்டி தான் போச்சே தவிர எடப்பாடி உள்ள வரல. அதுதான் சார். இங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய பொசிஷனை மறந்துடுறாரு சார். மறந்துட்டு உதயநிதி சண்டை போட்டுக்கிறாரு. இங்கே யார் கூட சண்டை நடக்குது பார்த்தா விஜய் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் கூட சண்டை போடுறாரு. இது ஆனால் அவங்களும் மதிக்கலையே. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் சண்டை போடுறது, உதயநிதி சண்டை போட்டுன்னு இருக்காரு. இப்போ எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இல்லைன்னா அதுக்கு கீழே இறங்கிடுவார். யார்கிட்ட? ஓபிஎஸ் கிட்ட சண்டை, இந்த மாதிரி சண்டை போட்டுப்பார். என்னை கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி சார், நீங்கள் என்ன சார், ஜெயலலிதா வந்து ஜா பிரிஞ்ச போது நாங்கள் வந்து ஒரு நடிகை பின்னாடி நாங்கள் அணிவகுக்கிறதா அப்படின்னு மூத்த தலைவர்லாம் கேட்குறாங்க. யார் அது? நாவலர் நெடுஞ்செழியனாக இருக்கட்டும், கே கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், சரி எஸ் கரெக்ட், கே கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் நான் நினைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் என்னங்க வந்து ஒரு நடிகை பின்னாடி அணிவகுக்கிறதா? ஆரம் வீரப்பன் எல்லாருமே அதிமுக மூத்த தலைவர்கள் எல்லாருமே. ஆனால் அந்த ஜெயலலிதா அத்தனை பேரையும் ஒரு கட்டத்தில் காலில் உழ வச்சு கட்சியில் சேர்த்துக்கினாங்க. காலில் உழ வச்சாங்க.
மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவன், பெரிய முரட்டு எம்ஜிஆருடைய முரட்டு பக்தர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் காலில் விழ வச்சு கட்சியை சேர்த்துட்டாங்க. இவர் என்ன செஞ்சிடணும், அந்த பாணியை கையில் எடுத்துடணும். மறப்போம் மன்னிப்போம், ரைட், ஓகே, வா, இதோட வந்து நீ செய்த தப்புக்கெல்லாம் வந்து பிராயச்சித்தமாக ஒரு முறை வந்து காலில் விழுந்துரு அப்படி நீ காட்டிடணும். புதுசாக யாராவது காலில் விழுந்து காட்டினியா அதுவும் பண்ணவே இல்லை. ஒரு பிராண்ட் கிரியேஷனும் நடக்கவே இல்லை. நீ பேசுகிறதும் லோக்கலாக பேசுகிற மாதிரி இருக்குது. கூட கட்சியில் இருக்கணும் எவ்வளோ மதிக்க மாட்டேன்றான் சார். சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். சிவி சண்முகம் சொல்கிறார் சார், கனவை நிறைவேற்றவும் சொல்கிறாரு முதலமைச்சர். நான் சொல்கிறேன் கனவு, நயன்தாரா கேட்டால் குடிப்பியா? எவ்வளோ? நயன்தாரா கேட்டால் குடிப்பியா? இது யாருடைய கனவு? சிவி சண்முகத்தோட கனவு. இதுக்கு ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்த கனவு அவர் சொல்லியிருக்க முடியும். வாய்ப்பே இல்லை. சொல்லி புரியுதுங்களா? ஆளுமை. சரி, ரைட், ஓகே. ஜெயலலிதா இல்லை, உங்ககிட்ட கேட்குறாங்க. உங்ககிட்ட கேட்கும்போது என்ன சொல்லணும்? அவர் மன்னிப்பு கேட்டார், வருத்தம் தெரிவிச்சிட்டாரு, மன்னிப்பு கேட்டார், மன்னிப்பு வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. இதுக்கு மேலே அதை பற்றி பேச வேணும். கட்சி ரீதியாக கண்டிக்கிறோம்னாச்சு சொல்லுங்க. ஒரு தலைவருக்கு அழகாது, ஒரு தலைவருக்கு அழகாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து வன்மையாக கண்டிக்க தகுந்தது. நான் வந்து கண்டிச்சிட்டோம். நான் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறோம். அது இனிமேல் அவர் பேச மாட்டார். ஒரு அறிவுறுத்தல், எச்சரிக்கைலாம் சொல்லுவான். நானே அறிவுறுத்தல் பேசினா நிற்கப்படும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கிறோம் சொல்லணும்ல. அது சொல்கிறதுக்கு கூட உனக்கு திராணி இல்லை. உன் கட்சியிலே உனக்கு ஆளுமை இல்லாத போது மக்களை வந்து ஆளுமை பண்ணணும்னா எப்படி சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். உன் கட்சியிலே உனக்கு மரியாதை இல்லை இல்லையா? யார் உன்னை மதிக்கிறான் உன் கட்சியில்? ஆனால் உன் ஜம்பத்தை மட்டும் எங்கள் ஓபிஎஸ் கிட்ட மட்டும் உன் ஜம்பத்தை காட்டுறேன். ஸோ நம்பிக்கை. இன்னொன்று, நேற்று வரைக்கும் ஒன்று திட்டிட்டு இருந்த ஆள் யார்? ஏம்பா பழனிசாமி யார்? டிடிவி. நேற்று வரைக்கும் ஏம்பா பழனிசாமி, ஏம்பா பழனிசாமி அப்படின்னு கூட்டணி வச்சா தூக்கில் தூங்குன்னு சொன்ன ஆள் இப்போ புரியுதுங்களா? ஒரு கேட்டால் சொல்லலாம். என்னன்னு கேட்டால் கடந்த காலத்தை அவங்க இப்படி பேசுகிறா, இவங்க இப்படி பேசுகிறாங்க. நீங்கள் எப்படி சார்? அவங்களாம் விட்டுருங்க சார். அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆளுமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுந்துட்டார். யார்? பழனிசாமி. ஆமாம், பழனிசாமி. நீங்கள் சொல்லலாம் பாருங்க, நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. 50 சீட்டு வரும் ஏடிஎம்கே. அது எதுக்காகனா அந்த கட்சிக்காகவும் கட்சியோட கூட்டணிக்காகவும். அந்த கூட்டணியில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ என்டிஏக்காக விழுந்துருச்சுன்னு நினச்சிடாதீங்க. என்டிஏவில் மைனஸ் தான். என்டிஏவில் மைனஸ் தான். சில இடங்களில் ஆட்சிக்கு எதிரான மக்கள் இதில் எம்எல்ஏக்கள் மீது அதிருப்தி உள்ள இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து வெற்றி பெறும். அங்கேயும் கூட ரூட் எடுத்து கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்காவாக தான் இருக்கும். அந்த டிவிக்கே தயவால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 54 சீட்டு 50 சீட்டு வரலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து வேறு முதலமைச்சர் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ அடுத்த கட்டமாக இந்த 2 கட்சியில்னா அடுத்தது வந்து டிஎம்கே தான். அதனால் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு 150 சீட்டை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டிஎம்கே. அது பொறுத்து நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆட்சி அமைக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான். ஏன்னா ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இல்லை, டிவிகேக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் வந்து இப்போ ஒருவேளை டிவிகேவுக்கும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து அலைன்ஸ் வச்சுருந்தால் ஒரு வேளை, அப்போ என்டிஏன்னு ஒன்று இல்லைன்னா கூட, அதை நான் சொல்கிறேன், பிஜேபின்னு ஒன்று இல்லைனாலும் கூட ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இருந்தது. இப்போ வாக்குகளை பிரித்து கொடுத்து டிஎம்கேக்கு வந்து பார்த்தா வாய்ப்பு ஏற்படுத்த. டிஎம்கேக்கு நான் எனக்கு தான் போட்டிங்க போது கேட்டால் இங்கே நோவேர் ஆகிட்டார். யார்? அவசியமே இல்லாத ஆகிடும். எடப்பாடின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க தமிழ்நாட்டில். அவர் வேறு ஒரு பக்கம் தனியாக வந்து இது பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இங்கே போட்டியே இவங்க 2 பேர் இருந்தாங்க. அப்படி ஒரு மாயை உருவாயிடுச்சு. இத்தனைக்கும் உங்களுக்கு 20% ஓட்டு வச்சுருக்கீங்க. இவன் அன்டெஸ்டடு, அன்ப்ரூவ்டு. அவன் வந்து என்ன செய்யறான்னு கேட்டால் டிசைடிங் ஃபேக்டாக ஆகிறான். அப்போ நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஏக்தம் எகிரி அடிச்சிடணும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கே அடிச்சிடணும், இன்னொரு பக்கம் டிவிக்கு அடிச்சிடணும். ராத்திரி உங்கள் கட்சி தலைவரை தூக்கிட்டு போகிறானுங்க. என்னென்ன எம்ஜிஆரை விடலாமா நீங்கள்? ஜெயலலிதாவை தூக்கிட்டு போகிறானுங்க, விடலாமா நீங்கள்? எங்கள் தலைவரை நீ எப்படி வந்து கொள்கை தலைவர் சொல்கிற? வெக்கமா இல்லை உனக்கு? ஏன் உனக்கு ஓட்டு இல்லையா உனக்கு? எங்கள் தலைவரை நீ எப்படி பயன்படுத்துவ அப்படின்னு சண்டை போடுவீங்களா? உங்கள் தலைவரை கொள்கை தலைவர் விட்டு கொடுக்கலாமா சார் நீங்கள்? அண்ணாவை விட்டு கொடுங்க. அண்ணா பொது சொத்து ஆக்கிட்டாங்க, 2 கட்சிக்கு சொந்தம். பெரியாரை விடுங்க. ஆனால் எம்ஜிஆர் விடலாமா நீங்கள்? எம்ஜிஆர் தொடர்ந்த கட்சி சார் நீங்கள். ஆனால் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறான், சாட்டை கையில் எடுத்துடலாம். அப்போல்லாம் நீங்கள் மிச்சம் சாப்பிட்டு உட்காந்துருந்தீங்க. ஏன்னா அவர் எப்படி நம்ம கூட கூட்டணிக்கு வருவாருங்க, நம்ம தலைமையில் தாங்க கூட்டணி. அவர் விஜய் வந்துடுவாருங்க, வந்துடுவாருங்கன்னா அவன் கட்சியை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியை தூக்கிட்டு போகிறான். இப்போ புரியுதுங்களா? அரசியல் கணக்கே தெரியாமல் எங்கே விஜய் எதிர்த்தா நம்ம ஓட்டு போயிடுமோ
அப்படி வருதுங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் ஸ்டாலின் சாரா விஜயா, ஸ்டாலின் சாரா விஜயா, வெட்டுக்கிளியா வெட்டுப்புலியா இப்படி சொல்லி தான் சொல்லிட்டான். உன்னை காலி பண்ணிட்டான். எது யோ நீ போகிற போயா, நீ ஆளே இங்கே தேவையே இல்லாத ஆள், நீ கட்சி தொண்டர்களேப்பா. விஜய் நல்லா எதிர்க்கிறாருங்க ஸ்டாலினை, இவர் தாங்க நம்ம ஆள் கோட்டை விடுறாருங்க. அப்படி ஆயிடுச்சு. ஆளுமையை விட்டு கொடுக்குறது ஒன்று இருக்குது, அதை விட்டு கொடுத்துறாரு. ஆளுமை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்கூடாது. நம்முடைய கை இருப்பு சார். அது விவசாயி வந்து நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, விவசாயி வந்து விதை நல்ல ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட மாட்டான், பட்னியாக கூட இருப்பான், சூரியல்னா கூட. ஆனால் அந்த விதை நெல்லுன்றது பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுதும் ஜீவனம். அது ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா விதை நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா உரி பண்ணியில் போட்டு வைக்கிறான். எதுக்கு? பதப்படுத்தி வைக்கிறான். காரணம் கேட்டால் அதுதான் அவனுக்கு வாழ்நாள் முழுதும். உங்களுடைய கொள்கை தலைவர் தான் உங்களுக்கு விதை நெல். கொள்கை தலைவர் யாரு? அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா. அவங்களே ஒருத்தன் தூக்கிட்டு போகிறான் புதுசாக வந்தவன். நீ உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுன்னு, காராசேவ் சாப்பிட்டுன்னு, வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி வாங்கினது, லட்டை வாங்கினது நல்லா பொடியாக்கி அதை உட்காந்து சாப்பிட்டுக்கிறீங்க. அப்போ என்ன ஆகும்? ரிசல்ட் இப்படி தான் கிடைக்கும். ஓகே சார், பல்லர் கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நேரத்துக்கு நன்றி சார்.